السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والله جعل لكم من بيوتكم سكنا إلى آخر الآية. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم وعدلوا بين أولادكم إلى آخر الحديث. رواه البخاري أو قال كما عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் ஈருலகத் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சிறப்புமிக்க அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகமெங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் என்றும் நிரப்பமாக நின்று நலவட்டுமாக. ஆமீன். இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் என்ற இந்த அழகான தளத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல உபதேசங்களை கேட்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய உபதேசமாக நாம் பார்ப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இல்லற வாழ்க்கை என்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்லற வாழ்க்கை எப்படி இருந்தது, நம்முடைய இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கின்றது, நம்முடைய இல்லற வாழ்க்கை அழகாக மிளிர்வதற்கு என்னென்ன வழிகளெல்லாம் இருக்கிறது என்பதனை பற்றின ஒரு சுருக்கமான உரையாக இந்த உரையை நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே எந்த ஒரு உபதேசங்களை நாம் கேட்டாலும் அதனை நம் வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இந்த உபதேசங்களை வெறுமன கேட்டுவிட்டு செல்லாமல், வெறுமன செவிவழிகளால் மாத்திரம் கேட்டு விட்டு செல்லாமல் அதனை உள்ளத்தில் எடுத்து நடப்பதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் நம்ம எல்லோருக்கும் அருள்பாலிப்பானாக என்ற அழகிய துவாக்களோடு என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இல்லற வாழ்க்கை எப்படி இருந்தது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சமுதாயத்திலிருந்து பல எதிர்ப்புகள் வந்தது. பலவிதமான பிரிவினர்கள் மூலமாக பல இல்லல்களுக்கு பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆளானார்கள். ஆனா எந்த சூழ்நிலையிலும் அவங்க மனம் உடைந்து போனது கிடையாது, அவங்களுடைய மகிழ்ச்சியை தொலைத்தது கிடையாது. காரணம், அவங்களுடைய இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை அழகானதாக இருந்தது. ஒரு தனிமனிதனுடைய குடும்ப வாழ்க்கை அழகாக இருந்ததென்றால் சமுதாயத்திலே அவனுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் ஆற்றலும் அவர்களுக்கு கிடைக்கும். அதுவே இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை நிம்மதிகரமாக இல்லையா, எந்த ஒரு பிரச்சனையும் சரி, எந்த ஒரு காரியத்தையும் அவனால் முழுமையாக ஈடுபட முடியாது. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் பாதிப்பு, எல்லாரை விட்டும் இல்லறத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்களை விட்டு அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாங்க. அல்லாஹ் இந்த இல்லறங்களை பற்றி சொல்லும் போது வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா, உங்கள் இல்லங்களை நிம்மதிக்குரியதாக நாம் ஆக்கியிருக்கின்றோம். அல்லாஹ் நம்முடைய இல்லங்களை நிம்மதிக்குரியது என்று அல்லாஹ் முகவரி காட்டுகின்றான். ஆனா இன்றைய இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வெளியில கூட நாங்க நல்லா தான் இருக்கோம், வீட்டுக்கு வந்தாதான் ரொம்ப டென்ஷனா இருக்குது. பிள்ளைகள் ஒரு பக்கம் டென்ஷன் பண்றாங்க, பெற்றோர்கள் அவங்களுடைய மனைவிமார்கள் ஒரு பக்கம் டார்ச்சர் பண்றாங்க. இத மாதிரி இல்லற வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் இன்று இருக்கின்றது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன்? எதனால் நம்முடைய இல்லறத்திலே நிம்மதி இல்லாமல் இருக்கிறது? நல்ல விஷயங்கள், நல்ல திக்ராத்துகள் நம்முடைய இல்லங்களிலே இல்லாததின் காரணமாகத்தான் இன்று அளவிலும் நம்முடைய இல்லங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. நம் வீட்டிலே குர்ஆன் ஷரீஃப் ஓதப்பட வேண்டும், அழகழகான ஸலவாத்துகள், திக்ராத்துகள் ஓதப்பட வேண்டும். அப்படி ஓதுகின்ற வீட்டிலே மலக்குமார்கள் இருக்கின்றார்கள்.
ரஹ்மத்துடைய மலக்குகள் எல்லாம் சூழ்ந்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்தும் இறங்குகின்றது. இவைகளெல்லாம் விட மேலாக அல்லாஹ்வுடைய மஹப்பத்துக்குரிய வீடாக இல்லமாக அந்த இல்லம் ஆகுகின்றது. அல்லாஹ்விற்கு பிடித்தமான இல்லங்கள் என்றால் அந்த இல்லத்திலே குர்ஆன் ஷரீஃப்களும் திக்ராத்துகளும் இன்னும் நிறைய இபாதாத்துகளும் ஈடுபடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, அந்த இல்லம் தான் இறைவனுக்கு பிடித்த இல்லம். அந்த இல்லத்திலே தான் அல்லாஹ் நிறைய பரக்கத்துகளை தருகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இல்லம் அப்படித்தான் இருந்தது. அவங்க எல்லோருமே சரி, எல்லா மனைவிமார்களும் சரி, அவங்களுடைய பிள்ளைகளும் சரி, இபாதத்திலே மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயத்திலே மிகவும் அவர்கள் கவனமாக இருந்தார்கள். ஆனால் இன்றைய இல்லத்திலே தொழுகை என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது. குர்ஆன் ஷரீஃபை தொட்டே பல மாதங்கள் ரமலானுக்கு மட்டும் தொழக்கூடிய, ரமலானுக்கு மட்டும் குர்ஆன் ஓதக்கூடிய சமூகம் இன்று ஏராளமாக இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படி இருந்தால் நம்முடைய வீட்டிலே எப்படி பரக்கத்து வரும், எப்படி நிம்மதி கிடைக்கும்? அதனால வீட்டிலே பரக்கத்துகள் வர வேண்டுமா, வீட்டிலே நிம்மதி வர வேண்டுமா, நாம் எடுக்க வேண்டிய முதல் விஷயம் குர்ஆன் ஷரீஃபை நம்முடைய கையிலே எடுக்க வேண்டும். முன்னாடிலாம் ஒரு காலம் இருந்துச்சு, மகரிபு நேரம் ஆனாலே எல்லாருமே குர்ஆன் ஷரீஃபை ஓதுவாங்க, வாக்கியா ஓதுவாங்க. அதுவும் மௌலிது, இந்த ரபியுல் அவல் மாதம் வந்துட்டா மௌலிது ஓதுவாங்க. அது முன்னாடி காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் தாதா, எங்களுடைய தாத்தா பாட்டிலாம் சொல்லுவாங்க, அப்போல்லாம் விளக்கே இருக்காது. மின்சாரம் இல்லாத காலத்திலே கூட அவர்கள் இபாதத்திலே எந்த விதமான குறைபாடுகளும் செய்தது கிடையாது. எல்லா விதமான இபாதத்துகளும் கரெக்டான முறையிலே, சரியான முறையிலே செய்திருந்தார்கள். அதனால்தான் அந்த காலத்திலே நிறைய பரக்கத்துகளும், வீட்டுகளிலே ஒருவர் உழைப்பார், ஒருவர் சம்பாதிப்பார், வீட்டில் உள்ள அனைவர்களும் உட்கார்ந்து சாப்பிட்டார்கள், வீட்டில் உள்ள அனைவர்களும் நல்ல சந்தோஷமான நிம்மதிகரமான வாழ்க்கையை அடைந்தார்கள். ஆனால் இன்றைய வாழ்க்கையிலே பணங்காசெல்லாம் அதிகமாக இருக்கிறது. வேலை வாய்ப்பு, வேலைக்கு போறக்கூடிய ஆண்கள் எல்லாம் நிறைய சம்பாதிக்கின்றார்கள். ஆனால் வீட்டிலே நிம்மதி கிடையாது. காரணம், அன்றைய இருந்த இபாதத்து இன்றைக்கு இல்லாமல் போனது. அன்று இருந்த அந்த இபாதத்தினுடைய தாகம் இன்று குறைந்து போதத்தின் காரணமாகத்தான் இன்றைய வீட்டிலே, இன்றைய இல்லங்களிலே நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. எனவே வீடுகளிலே நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் குர்ஆன் ஷரீஃபையும் இன்னும் அழகழகான இபாதாத்துகளை கொண்டு வர வேண்டும். இது முதல் விஷயம். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இல்லத்துல நீங்க பாத்தீங்கன்னா அனைத்து நபர்களுக்கும் சம உரிமைகளை வழங்கினார்கள். ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் என்று பாகுபாடோ அல்லது மனைவிமார்களிடத்தில் எந்த விதமான பாகுபாடோ எதுவும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமத்துவத்தோடு, சமுதாயத்தினத்தில் மட்டுமல்ல இல்லற வாழ்க்கையிலும் சமத்துவத்தை கடைபிடித்தவர்கள் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹீஹுல் புகாரில வரக்கூடிய ஹதீஸ், வாதிலு பைன அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில நீங்க பாகுபாடு காட்டாதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு மத்தியில நீங்க எந்த விதமான டிஃபரெண்டோ, இவர் பிடிச்சவர் இவர் பிடிக்காதவர் என்ற பாகுபாடு காட்டாமல் நீதமாக நடங்கள், சமத்துவத்தோடு நடங்கள் என்றார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ இல்லறங்கள்ல நம்முடைய இல்லத்துல வர வேண்டிய இரண்டாவது விஷயம், இல்லத்தில் உள்ள அனைவர்களுக்கும் சம உரிமைகளை வழங்க வேண்டும். மூன்றாவது, ஆலோசனைகளை செய்து முடிவு செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரி, ஒரு டின்னர் செய்யறதா இருந்தா கூட, ஒரு உணவு தயாரிப்பதா இருந்தா கூட மஷ்வரா இல்லாம செய்ய மாட்டாங்க. மஷ்வரா பண்ணாம அவங்க வீட்டில் உள்ளவங்களோட ஆலோசனைக்காமல் செய்ய மாட்டார்கள் என்று வருகிறது. அப்ப எந்த ஒரு செய்தியாக, எந்த ஒரு நம்ம செயலை செய்ய போறதா இருந்தாலும் நம்ம வீட்டில் உள்ளவங்களிடத்துல நாம் ஆலோசிக்க வேண்டும். உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை என்பது முஸ்லிம்களுக்கு மிகவும் பாதகமாகவும் காஃபிர்களுக்கு ரொம்ப சாதகமாகவும் இருந்த ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை ஏற்பட்ட போது சஹாபாக்கள்லாம் ரொம்ப இதாகவே இருந்தாங்க. எதுக்கு அந்த உடன்படிக்கை செய்யணும், நம்ம அவங்களோட மோதலாமே அப்படின்ற மாதிரி சில பேர் கொஞ்சம் வீரியமாகவே இருந்தாங்க. யாரும் எஹ்ராம கலையாம இருந்தாங்க. உடனே அன்றைய இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அன்பு மனைவி உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோடு இருந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க, ஏன் நபியை நீங்கள் கவலைப்படுறீங்க, எதுக்காக கவலைப்படுறீங்க? இல்லை சஹாபாக்கள்லாம் கொஞ்சம் வீரியமாக இருக்கிறாங்க, நம்ம உடன்படிக்கை செஞ்சுட்டு போகிறது தான் இப்போ கரெக்டாக இருக்கும், ஆனால் எல்லோரும் கொஞ்சம் வேகப்படுறாங்க, என்ன செய்யறது தெரியல, யாரும் எஹ்ராம் கடைய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி கிட்ட அவங்க ஆலோசித்த போது உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்களாம், நாயகமே நீங்கள் முதல்ல எஹ்ராம்லேருந்து கடைங்க,
நீங்க முதல்ல என்ன செய்யுங்க, எஹ்ராமுடைய அந்த விஷயங்கள் எல்லாம் முடிங்க. உங்களை பார்த்து அவங்களும் என்ன செஞ்சிருவாங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆலோசனை கொடுத்தார்கள். அந்த ஆலோசனையின் பிரகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்தாங்க. அந்த இடத்திலே எந்த விதமான அசம்பாவிதமோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அந்த ஆலோசனையின் மூலமாக அந்த காரியங்கள் நல்ல முறையிலே முடிந்தது. அப்போ வீட்டிலே எந்த ஒரு செயலை செய்தாலும் ஆலோசனை இருக்க வேண்டும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இல்லத்திலிருந்து இந்த சமூகத்திற்கு கிடைக்கின்றது. ஆனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆலோசிக்க வேண்டும். இது மூன்றாவது விஷயம். நாலாவது, குடும்பத்திற்காக சிறிது நேரங்கள் ஒதுக்க வேண்டும். நம்ம இபாதத்திற்காக சில நேரங்கள் ஒதுக்குறோம், அதுக்காக சில நேரங்கள் ஒதுக்குறோம், இதுக்காக சில நேரங்கள் ஒதுக்கு. சில பேர்லாம் பிடிச்ச ப்ரோக்ராம் பார்க்கறதுக்குன்னு சில நேரம் ஒதுக்கி வச்சிருக்காங்க. இந்த டைம்ல தான் இந்த ப்ரோக்ராம் வரும் அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் பார்க்கறதுக்கு கூட சில நேரங்களை என்ன செய்யறாங்க, ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அப்ப எதற்காகவும் நேரங்களை ஒதுக்கின்றோம்? நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் சில நேரங்கள் ஒதுக்க வேண்டும். அவர்கள் எப்படி படிக்கின்றார்கள், அவர்கள் எப்படி குர்ஆன் ஓதுகிறார்கள், அவருடைய ஒழுக்கங்கள் எப்படி இருக்கிறது, அவருடைய மனநிலைகள் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று அவர்களுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக சிறிது நேரங்களை நாம் ஒதுக்க வேண்டும். சஹாபாக்கள் அப்படிதான் இருந்தாங்க. அவங்களுடைய பிள்ளைகளுக்காக சில ஒழுக்க விஷயங்களை அவர்களுக்கு சொல்லித் தருவார்கள். ஆனால் இன்று ஒழுக்க விஷயங்களை சொல்லித் தருவதற்கு பெற்றோர்களுக்கு நேரம் இல்லை என்று நாம் ஒதுக்குவதன் காரணமாகத்தான் இன்றைய வாலிபர்களும் சிறுவர்களும் ஒழுக்கமில்லாதவர்களாக வாழுகின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால குடும்பத்துல நமக்கு எவ்வளவு வேலைகள் இருந்தாலும், டைட் ஷெட்யூலாக இருந்தாலும், குடும்பத்திற்கென்று ஃபேமிலிக்கென்று நாம் ஒரு நேரத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டும். இது நாலாவது செய்தி. ஐந்தாவது, நல்ல ஒழுக்கங்களை பிள்ளைகளுக்கும் நம்முடைய வீட்டில் உள்ளவர்களுக்கும் நாம் சொல்லித்தர வேண்டும். அவர்களுக்கு நல்ல உபதேசங்களை, நம்ம பயான் கேட்கிறோம், வெள்ளிக்கிழமை நம்ம பயான் கேட்கிறோம், அந்த பயானை என்ன செய்யணும், வீட்டில் சொல்லணும். இதை மாதிரிலாம் அதற்கு சொன்னாங்க. அல்லது ஒரு வாரத்துல ஒரு நாளாவது இத மாதிரியான பயான் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தோ அல்லது பயான்களை கேட்க வைக்க அவர்களுக்கு முயற்சி செய்யணும். அல்லது நம்மளே நல்ல விஷயங்கள்லாம் சொல்ல முடியும், அல்லது நம்மகிட்ட நம்ம நல்ல படித்தவர்களாக தீன்தாரிகளாக இருக்கிறோம் என்றால் அவர்களுக்கு வாரத்திலே ஒரு முறையாவது நல்ல ஒழுக்கமுள்ள இஸ்லாத்தினுடைய அந்த வீர வரலாற்றுகளை, சஹாபாக்கள் வரலாறுகளை, நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் அவர்களுக்கு ஓதித்தர வேண்டும், போதிக்க வேண்டும். ஏன்? அவர்களுடைய வரலாறின் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். நபிமார்களுடைய வரலாறை படிக்க படிக்க நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வரும். எனவே இல்லங்களிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஐந்தாவது விஷயம், நம் இல்லத்திலே உள்ளவர்களுக்காக, அவர்கள் ஒழுக்கத்திற்காக நாம் பாடுபட வேண்டும், அவர்களுக்கு ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இந்த 5 விஷயங்கள் இபாதத்திலே நாம் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, தன்னுடைய குடும்பத்திற்காக, தனது குடும்பத்தில் உள்ள அனைத்து நபர்களிடத்திலும் சமத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும். மூன்றாவது, ஆலோசனையின் பிரகாரம் செயல்பட வேண்டும். நாலாவது, குடும்பத்திற்காக சிறிது நேரங்கள் ஒதுக்க வேண்டும். ஐந்தாவது, குடும்பத்திலே உள்ளவர்களுக்கு அவர்கள் ஒழுக்கத்திற்காக நாம் பாடுபட வேண்டும், அவர்களுக்கு ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இந்த 5 வழிகளையும் 5 வழிமுறைகளையும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவானாக. மேலும் நம்முடைய இல்லங்களிலே நிம்மதியையும் சக்கீனாத்துகளையும் பரக்காத்துகளையும் எல்லா விதமான ரஹ்மத்துகளையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. இதை சொன்னோமோ இதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.